உன்னால எப்படி இப்படி இருக்க முடியுது? அப்பா இப்பதான் அப்படி திட்டுனாரு. உன்னால மட்டும் எப்படி அதை ஈஸியா எடுத்துக்க முடியுது மாயா? என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. ஈஸியா எடுத்துக்கிறதெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. அவர் யாரு? என்னோட அப்பா தானே. அவரு ஒரு நாள் திட்டுறதும் ஒரு நாள் கொஞ்சறதும் சகஜம் தானே. சரி, நீ எதுக்கு இவ்ளோ சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்க? இல்ல, எனக்கு அப்பா பேசினதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ தனா, எப்ப பாரு யார் என்ன சொன்னாலும் எது நடந்தாலும் நீ டல் ஆயிட்டா அப்புறம் உன்னோட ட்ரீமை எப்படி நீ அச்சீவ் பண்ணுவ? இப்படி நீ ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் உன்னால எதுவும் பண்ண முடியாது. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்ற? வாமா வா, உன் அக்கா இன்னைக்கு உனக்கு ட்ரைனிங் கொடுக்க போறேன். என்னது? நீ ட்ரைனிங் கொடுக்க போறியா? ஆமா, ஏன் சிந்து கோச்சிங் கொடுக்கறது மட்டும்தான் ட்ரைனிங்கா? அவங்க என்ன சொல்லிருக்காங்க? உன்னை டெய்லியும் பிராக்டிஸ் பண்ண சொல்லிருக்காங்கல்ல? ஆமா சொல்லிருக்காங்க. அப்போ உன் கூட பிராக்டிஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் வேணும்ல? அப்படின்னா இந்த வீட்லயே உன் கூட போட்டி போடுற அளவுக்கு ஸ்ட்ராங் பிளேயர் நான் தான். வா விளையாடலாம். இல்ல மாயா, நான் காலையிலே ரொம்ப பிராக்டிஸ் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு டயர்டா இருக்கு, என்னால முடியல. என்னது முடியலையா? அதெல்லாம் உன்னால முடியும். வா எந்திரிச்சு. சரிவா வார்ம் அப் பண்ணலாம். அப்புறமா நம்ம விளையாட்ட ஸ்டார்ட் அப் பண்ணலாம். என்ன நீ ஏதோ பெரிய பிளேயர் மாதிரி பேசிட்டு இருக்க? ஆமா, நான் பெரிய பிளேயர் தான். உன்னை விளையாட மோட்டிவேட் பண்ற பெரிய பிளேயர். சரி, நீ இப்படியே புடவிலியா விளையாடுவ? நோ, அதுக்கு வேற காஸ்டியூம் இருக்கு. இப்ப பார். சரி விளையாடலாமா? வா. மாயா, பரவாயில்லையே, ரொம்ப நல்லா விளையாடுறியே. பேசாம நீங்க கூட விளையாடலாம்ல? நோ நோ நோ, நான் ஒன்லி ஸ்டேஜ் டான்ஸ் ஆடுறதோட சரி. நீ எங்க ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுற? அத தவிர மத்த எல்லா இடத்துலயும் ஆடிக்கிட்டு இருக்க. இங்க பாருமா, உனக்கு தான் உன்னோட ட்ரீமை அச்சீவ் பண்ணணும். அதுக்காக தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். போதும் போதும், என்னால முடியல. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்.